மூட்டு வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோனா போன், ஆர்த்தில்னா ஜாயின்ட் கேப்சியூல், இட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன்னா ஒரு விதமான அழற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஒரு அழற்சியை தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பொதுவாக மூட்டு வலின்னு சொல்லுவாங்க. டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக வயசாகிட்டாலே எல்லாருக்கும் மூட்டுகள் தேய ஆரம்பிக்கும். அதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சாதாரணமான மூட்டு வலின்னு எல்லாரும் காமன் டைமில் சொல்லுவாங்க. பொதுவாகவே எலும்புகளோட முனையில் மொபைல் பவுச் மாதிரி ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் ரெண்டு எலும்பும் மோதும் போது உரசாமல் பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கேப்பில் சைனோவில் ஃப்ளூயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட இன்ஜின் ஆயில் மாதிரி வண்டி ஓடும்போது ஸ்பேர் பார்ட்ஸ் உரசி டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிற மாதிரி ரெண்டு மூட்டும் உரசும் போது இதுதான் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். அந்த ஃப்ளூயிடும் ஆர்டிகுலர் கார்டிலேஜும் இல்லாதப்போ இல்லை குறையும் போது ரெண்டு எலும்பும் டைரெக்டாக மோதி சில டேமேஜஸ் ஏற்படும். அதை தான் ஆஸ்டியோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் என்னென்ன பாதிப்புலாம் வரும்னு பார்த்திங்கன்னா, ஜாயிண்ட் பெயின், அதாவது முட்டி வலி, ஸ்டிஃப்னஸ், ரெண்டு மூட்டும் ஸ்டிஃப்னஸ்ஸாக ரொம்ப விரைப்புத்தன்மையாக இருக்கும். நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டி ரொம்ப வலிமிகுந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நடக்க முடியாமல் போகிறது, இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது பேலன்ஸ் இல்லாமல் போகிறது, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டி கம்மியாகிட்டே போகும். ரிஸ்க் ஃபேக்டர் ஒபிசிட்டி, வயசாகிட்டா வரும். நம்ம செய்கிற வேலைகள் கூட நம்ம கூலி வேலை ரொம்ப அதிகமான உடல் உழைப்பு போட்டால் கூட இது வரும். அது மட்டும் இல்லாமல் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு அதிகமாக ஆகும். நம்ம குடும்பத்திலே ஒருத்தவங்களுக்கு இருந்தால் நமக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபார்மகாலஜிக்கல் சொல்லுவாங்க. நான் ஃபார்மகாலஜிக்கல்னால் மருந்து மாத்திரை இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வெயிட்டு தூக்குறதுக்கு, நம்ம ஜாயிண்ட்டுக்கு வெயிட் போகும்போது வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார்மகாலஜிக்கல்னால் டேப்லெட்ஸ் போடுறது, அப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறது, இது எல்லாமே ஃபார்மகாலஜிக்கல் சொல்லுவாங்க. இது அப்படியே விட்டுட்டோம்னா சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.